Hello everyone, இன்னைக்கு நம்ம LeetCode 75 சீரிஸ்ல 2.2 ப்ராப்ளம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேசம் ஹேட்ஸ் 1679 இந்த ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஆப்வியஸா இந்த ப்ராப்ளமுக்கு மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்கு, மல்டிபிள் வேல நம்ம பண்ணலாம். பட் நம்ம இந்த வீடியோல 2 அப்ரோச் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் நமக்கு இனிஷியல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரே ஆஃப் நம்பர் கொடுத்துருவாங்க அண்ட் இன்டீஜர் வேல்யூ கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேன்றது நம்ம டார்கெட் வேல்யூ. நம்ம கொடுத்துருக்க இந்த அரே ஆஃப் நம்பர்ஸ் வச்சு நம்பர்ஸ்ல இருக்க வேல்யூஸை வச்சு இந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த கவுண்ட் வேல்யூ மட்டும் ரிட்டர்ன் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த வேல்யூ 1 2 3 4 இருக்கு அப்படின்னா, ஸோ நமக்கு இந்த கே வேல்யூவை அச்சீவ் பண்றதுக்கு எந்த நம்பரை வச்சு அச்சீவ் பண்ண முடியும்னா 1 and 4 வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ 5 வரும். அண்ட் 2 and 3 வச்சு அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா 5 வரும். ஸோ அதனால 2. ஸோ இதுல வந்து முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ண வேல்யூவை திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது இதுல இந்த ப்ராப்ளம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரிமூவ் ஃப்ரம் த அரே. ஸோ அதாவது நம்ம செலக்ட் பண்ண நம்பரை ரிமூவ் பண்ணிருக்கணும். ஸோ அதனால நம்ம இந்த ஒன்ஸ் யூஸ் பண்ண நம்பரை திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ அதே மாதிரி சேம் அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 3 1 3 4 3 இருக்கு. ஸோ இதோட கே வேல்யூ வந்து 6 இருக்கு. சேம் அதே மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா 3 1 3 4 3. ஸோ நம்ம அந்த கே வேல்யூ 6 அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா 3யும் 3யும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6ன்னு வருது. ஸோ +1 ஒரு வழியில நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி அடுத்த இதை பார்க்கும்போது 1 and 4 வந்து அச்சீவ் பண்ண முடியுமான்னு பார்த்தா ஆகாது. ஸோ அடுத்து 3. ஸோ அது மொத்தம் ஒரே ஒரு வேல்யூ அச்சீவ் பண்ண மட்டும்தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால அவுட்புட் இதுக்கு 1 இருக்கு. ஸோ ஹோப் இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட அப்ரோச் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இனிஷியலா சேம் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த ப்ரீவியஸ் சம் தான் எடுத்திருக்கேன் நான். இதுல நான் ஃபர்ஸ்ட் இந்த அரேவை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நமக்கு இந்த கே டார்கெட் வேல்யூ அச்சீவ் பண்றதுக்கு நம்ம அரே ஷார்ட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால நான் அரே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 1 3 3 3 and 4ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ நான் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 வேரியபிள் லெஃப்ட் அண்ட் ரைட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ லெஃப்ட்ன்றது என்னன்னா ஸ்டார்டிங்ல இருந்து வரும், ரைட்ன்றது என்னன்னா எண்ட் ஆஃப் தி வேல்யூ இண்டெக்ஸ். ஸோ கவுண்ட்ன்றது டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கவுண்ட்ன்றது நம்மளால எவ்வளோ டைம் அச்சீவ் பண்ண முடியுன்றதை கவுண்ட் பண்றதுக்காக, ஃபைனலாக நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக இந்த கவுண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு லூப் ரன் பண்றேன். ஸோ இந்த லூப்ல என்னன்னா லெஃப்ட் வேல்யூ லெஸ் தென் ரைட் வேல்யூவா இருக்குன்ற வரையும் இந்த லூப் வந்து ரன் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன்ல லெஃப்ட் வேல்யூ வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல 0 இருக்கு, ரைட் வேல்யூ வந்து 0 1 2 3 4. ஸோ ரைட் வேல்யூ வந்து நம்மளுக்கு இந்த 4 இருக்கு. ஸோ இந்த லெஃப்ட் வேல்யூ 4 ரீச் ஆகுற வரையுமே இந்த லூப் வந்து ரன் ஆகும். ஸோ இங்க நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, கரண்ட் கவுண்ட்டை வந்து கால்குலேட் பண்றேன். அதாவது இப்போ வந்திருக்க வேல்யூவோட கரண்ட் கவுண்ட். ஸோ அதாவது நம்பரோட இந்த நம்ஸோட இண்டெக்ஸ் வேல்யூ இனிஷியலா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0 இருக்கு. ஸோ 0 இண்டெக்ஸ் வேல்யூ பிளஸ் வந்து நம்ஸோட லாஸ்ட் வேல்யூ. ஸோ இது ரெண்டையும் கால்குலேட் பண்றேன். ஸோ இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு அடுத்து நான் 3 கண்டிஷன் செக் பண்றேன். ஸோ இந்த 3 கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல 1 + 4 = 5 இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த 5ன்றது கேக்கு ஈக்குவலான வேல்யூவான்னு செக் பண்றேன். ஸோ இல்ல இஃப். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் என்ன? ஸோ எல்ஸ் இஃப் கே இப்போ இருக்க இந்த கரண்ட் கவுண்ட் 5 லெஸ் தென் கே வேல்யூவான்னு பாக்குறேன். ஆமா, இந்த கரண்ட் கவுண்ட் வந்து நமக்கு லெஸ் தென் வேல்யூ இந்த கே கவுண்டை விட கம்மியா இருக்கு. அதாவது நமக்கு இருக்கிற டோட்டல் கவுண்ட் வந்து 5, ஆனால் நமக்கு தேவைப்படுற கவுண்ட் வந்து 6. ஸோ இந்த செனாரியோல நான் வந்து லெஃப்ட் பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்றேன். ஸோ ஆப்வியஸா நான் லெஃப்ட் பாயிண்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால ஆப்வியஸா சின்ன வேல்யூல இருந்தா பெரிய வேல்யூவா நமக்கு இதாக போகுது. ஸோ இப்ப நம்ம சின்ன வேல்யூல இருந்து பெரிய வேல்யூ அப்படிங்கும்போது இது வந்து 3ன்னு சொல்லி வரும். இங்க நான் செக் பண்றேன், லெஃப்ட் பாயிண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ 3 + 4 = 7 இருக்கும் செகண்ட் ஐட்ரேஷன்ல. ஸோ மறுபடியும் நான் செக் பண்றேன், இந்த 7 வந்து நம்ம டார்கெட் வேல்யூவை ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னு இல்ல. ஸோ அப்ப இந்த இஃப் ரன் ஆகாது. ஸோ அடுத்து எல்ஸ் இஃப் இதுலயும் மறுபடியும் செக் பண்றேன், இந்த கரண்ட் கவுண்ட் லெஸ் தென் கே வேல்யூவான்னு பாக்குறேன்.
இல்ல நமக்கு வந்து டார்கெட் வேல்யூ வந்து 6, ஆனா நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ 7. ஸோ அதனால இதுவும் ரன் ஆகாது, இந்த இது அச்சீவ் ஆகாது. ஸோ அடுத்தது இது ரெண்டுமே இல்லைன்ற பட்சத்துல நான் ரைட் வேல்யூ டிக்ளைன் பண்றேன். ஸோ இது எதனால அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க இந்த கே வேல்யூ வந்து 6 இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி அரேவை ஸ்டார்ட் பண்ணதுனால நமக்கு சின்னதுல இருந்தா பெரிய வேல்யூவா போகும். சேம் அதே மாதிரி கடைசி வேல்யூல இருந்து லெஃப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா சின்னதுல இருந்து பெருசா வரும். அதே மாதிரி ரைட்ல பாத்தீங்கன்னா பெரிய வேல்யூல இருந்து சின்ன வேல்யூவா மாறும். ஸோ இப்ப நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ அது பெருசா இருக்குன்ற பட்சத்துல நம்ம பெரிய வேல்யூல இருந்து குறைச்சோம் அப்படின்னா தான் நம்ம கொடுத்த டார்கெட்டை ரீச் பண்ண முடியும். ஸோ அதனால நான் ரைட் பாயிண்டை டிக்ளைன் பண்றேன். சேம் அதே மாதிரி தான் நமக்கு சின்ன வேல்யூல இருந்து பெரிய வேல்யூவா வந்து பாக்குறோம். நம்ம கொடுத்துருக்க வேல்யூ நம்ம டார்கெட் வேல்யூ கம்மியா இருக்குன்ற பட்சத்துல நான் லெஃப்ட் பாயிண்ட் டிக்ளைன் பண்றேன். சேம் அதே மாதிரி கொடுத்துருக்க வேல்யூ பெருசா இருக்குன்ற பட்சத்துல நான் ரைட் பாயிண்ட் டிக்ளைன் பண்றேன். ஃபைனலா இந்த லூப் ரன் ஆன பிறகு இந்த கவுண்டை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். சேம் இந்த இதுல ஸோ அடுத்து மூணாவது லூப் ரன் ஆகும். ஸோ மூணாவது லூப் செக் பண்ணி பார்ப்போம். 3 and 3 ரெண்டுமே வந்து டார்கெட் வேல்யூ ரீச் பண்ணி தான் செக் பண்ணி பார்ப்போம். ஆமா, இந்த கண்டிஷன்ல ரெண்டுமே வந்து டார்கெட் வேல்யூ ரீச் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இந்த இஃப்ன்ற இந்த கண்டிஷன் செக் பண்ணுவேன். ஸோ இதுல கவுண்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ ரைட்டை டிக்ரீஸ் பண்றேன், அதே மாதிரி லெஃப்ட்டை இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ இந்த இந்த இதுல லூப் வந்து பிரேக் ஆகும். ஸோ எப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ 3 and 3 இருக்கு நமக்கு இதுல 3 இந்த ஸோ இந்த செனாரியோல நம்மளோட 0 1 2 ஸோ இதோட வேல்யூ வந்து 2ன்னு இருக்கும். அதே மாதிரி இதோட வேல்யூ 3ன்னு இருக்கும். ஸோ நான் இதை வந்து ரைட்டை டிக்ரிமெண்ட் பண்ணேன் அப்படின்னா 3ன்றது 2வா மாறும், லெஃப்ட் வேல்யூ வந்து 3ன்னு மாறும். ஸோ அப்போ இந்த வைல் லூப்பே வந்து எண்ட் ஆகும். அதாவது ரைட் வந்து லெஃப்டை விட அதிகமா இருக்கும். அதனால இந்த லூப் வந்து பிரேக் ஆகும். ஸோ அப்படி இது பிரேக் ஆகும்போது நமக்கு அவுட்புட் வேல்யூ கிடைச்சிருக்கும். ஃபைனலா நான் எனக்கு கிடைச்ச அவுட்புட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் நம்மளோட அப்ரோச். ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன்ல பார்க்கலாம். ஸோ இந்த கோடிங் சொல்யூஷன்ல நான் இனிஷியலா நான் சொன்ன மாதிரி நான் வந்து வந்திருக்க அரே வேல்யூவை ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட் வேல்யூ சொல்லிட்டு 2 பாயிண்ட் டிக்ளைன் பண்றேன், இனிஷியலைஸ் பண்றேன். சாரி, 2 பாயிண்ட்டை இனிஷியலைஸ் பண்ணிட்டு 2 வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிட்டு டிக்ளேர் பண்ணிட்டு ஸோ அடுத்தது கவுண்ட் வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்றதுக்காக வச்சிருக்கோம். நம்ம லூப் ரன் பண்றோம். லெஃப்ட் வேல்யூ ரைட் வேல்யூ கூட கம்மியா இருக்கின்ற லெஃப்ட் பாயிண்ட் ரைட் பாயிண்டோட கம்மியா இருக்கின்ற பட்சத்துல இந்த லூப் ரன் ஆகும். இங்கே கரண்ட் கவுண்டை செக் பண்றேன். கரண்ட் கவுண்ட் வந்து டார்கெட் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கின்ற பட்சத்துல கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்றேன், லெஃப்ட் வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்றேன், ரைட் வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்றேன். அப்படி இல்லைன்ற பட்சத்துல கரண்ட் கவுண்ட் அதிகமா இருக்கு, கரண்ட் கவுண்ட் வந்து டார்கெட் வேல்யூ கூட கம்மியா இருக்கின்ற பட்சத்துல லெஃப்ட் இன்க்ரிமெண்ட் பண்றேன். அப்படி இல்லைன்னா கம்பல்சரி நம்மளோட ரைட் வேல்யூ தான் வந்து டிக்ளைன் பண்றேன். ஃபைனலா லூப் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கவுண்டை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் சொல்யூஷன். ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த கோடிங் சொல்யூஷன். தேங்க்யூ.